உங்கள் அற்புதத்திற்கான நேரம் ஏற்கனவே முன் குறிக்கப்பட்டிருக்கின்றது. என்னங்க? உங்களுடைய அற்புதத்திற்கான நேரம் ஏற்கனவே முன் குறிக்கப்பட்டிருக்கின்றது. நாம் சேவிக்கின்ற தேவன் அல்பா ஒமேகா, துவங்குகின்றவர் முடிக்கின்ற தேவனாக இருக்கின்றார். அவர் துவங்கி எதையும் பாதியில் விட்ட சரித்திரம் இல்லையா. எதை துவங்கினாரோ அதை அற்புதமாக தேவன் முடிப்பார், நிறைவேற்றுவார். நம்முடைய தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த அற்புதத்திற்கான நேரத்தை தேவன் ஏற்கனவே முன் குறித்து வைத்திருக்கின்றார். நீங்களும் நானும் ஆண்டோடைய வார்த்தை சொல்கின்ற வண்ணமாக 139 சங்கீதத்தில் 16 வசனம் ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய வாழ்க்கையை குறித்து ஒவ்வொரு நாளை குறித்து அவருடைய புஸ்தகத்தில் தேவன் எழுதி வைத்திருக்கிறார். அப்படின்னா ஆண்டவருடைய கேலண்டர்ல உங்களுடைய விடுதலை நாளுக்கு ஏற்கனவே டேட்டை குறிச்சிட்டாரு. ஆண்டவருடைய கேலண்டர்ல உங்களுடைய சுகத்தின் நாளை ஏற்கனவே ஆண்டவர் கேலண்டர்ல குறிச்சிட்டாரு. ஆண்டவருடைய கேலண்டர்ல உங்களுடைய ப்ரமோஷன் நாள் ஏற்கனவே ஆண்டவர் குறித்திட்டாரு. ஆண்டவருடைய கேலண்டர்ல உங்க பிள்ளை எப்ப பறக்கும்னு சொல்லி ஆண்டவர் குறித்து வைத்திருக்கிறார். அவர் குறித்து வைத்துட்டாருன்னா போதையா, ஏன்னா அவர் சொன்னதை செய்கின்ற தேவன். அவர் என்னை குறித்து என்னெல்லாம் செய்கிறேன் என்று தேவன் திட்டம் வைத்திருக்கின்றாரோ அதை ஒன்று விடாம தேவன் நிறைவேற்றிய தீர்வார். ஆகையால் நான் இன்றைக்கு நம்பிக்கையாய் இருப்பேன். ஏனென்றால் என்னுடைய விடுதலை நாள் தேவன் ஏற்கனவே நிர்ணயித்திருக்கின்றார். என்னுடைய வெற்றியின் நாள் ஏற்கனவே தேவன் நிர்ணயித்திருக்கிறார். ஐயா, உங்களுடைய சூழ்நிலையில் மாறுதல் நாளை தேவன் ஏற்கனவே குறித்து வைத்திருக்கிறார். அதுவரைக்கும் நீங்களும் நானும் அவரிடத்தில் நம்பிக்கையாய் இருந்தால் போதும். அவர் யார் மூலமானாலும், எப்படி வேணாலும், எந்த நேரத்தில் வேணாலும் அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். புறஜாதியான ராஜ்யங்கள் மூலமாக கிறிஸ்து இயேசுவின் வருகைக்காக பூமியை ஆயத்தப்படுத்த ஒரு வல்லவராய் இருந்தார் என்றால், உங்கள் வாழ்க்கையில தேவனுக்கு பயப்படாதவங்களை கொண்டும் தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கின்றார். தேவனுக்கு பயப்படாத உங்களுடைய எஜமானை கொண்டு தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். உங்களுடைய அற்புதத்தின் நேரத்தை ஏற்கனவே அவர் முன் குறித்து வைத்திருக்கின்றார். எனக்கு அதுதான் இந்த வசனத்தை குறித்து மிகப்பெரிய ஒரு ஆர்வம். ஆண்டவர் இந்த காலம் நிறைவேறும் பொழுது இதை செய்வார் என்றால், எனக்கு ஆண்டவர் காலங்களை குறித்து வைத்திருக்கின்றார். என்னை குறித்து அவருடைய புஸ்தகத்தில் ஏற்கனவே தேவன் காலங்களை குறித்து வைத்திருக்கிறார். அவர் சொன்னதை நிச்சயம் தேவன் நிறைவேற்றுவார்.